ஈரோடு சிறைச்சாலையில் 11 கைதிகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒரே போதை ஊசியை பல கைதிகள் பயன்படுத்தியதால் மஞ்சள் காமாலை பரவியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரோடு சிறையில் 11 கைதிகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பெருந்துறை மருத்துவக் கல்லூரிக்கு கைதிகள் அழைத்து வரப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதில் அவர்களில் 11 கைதிகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கருங்கல்பாளையம், வீரப்பன்சத்திரம், சூரம்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த 12ற்கும் மேற்பட்டோர் போதை ஊசியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஒரே போதை ஊசியை பலரும் பயன்படுத்தியதால் மஞ்சள் காமாலை நோய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 11 கைதிகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மக்புல் அகமது இணைப்பில் காத்திருக்கிறார். அகமது, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஈரோடு கருங்கல்பாளையம், வீரப்பன்சத்திரம், சூரம்பட்டி ஆகிய 3 காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போதை ஊசி மருந்து பயன்படுத்தியதாக 12க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி ஈரோடு கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை 2 தினங்களுக்கு முன்பு ஈரோடு கிளை சிறையில் மருத்துவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்தனர். அப்போது 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு மஞ்சள் காமாலை நோய்க்கான அறிகுறி இருந்ததை டாக்டர்கள் கண்டுபிடித்தனர். உடனடியாக 10க்கும் மேற்பட்ட அந்த நபர்களை ஈரோடு அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை செய்யுமாறு டாக்டர்கள் பரிந்துரை செய்தனர். அதன்படி இன்று அந்த நபர்களுக்கு ஈரோடு அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை செய்த போது அவர்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி எனப்படும் மஞ்சள் காமாலை நோய் தாக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இருப்பினும் மஞ்சள் காமாலை நோய் இவர்களுக்கு இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக மருத்துவ பரிசோதனைக்காக ஈரோடு கிளை சிறையிலிருந்து பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆயுதப்படை போலீசார் மூலம் வாகனத்தில் இன்று அழைத்து செல்லப்பட்டனர். இவர்கள் பாத்தீங்கன்னா சக்திவேல், கௌதம், புவனேஸ்வரன், பிருத்திவிராஜ், ராகுல், கமலக்கண்ணன், சக்திவேல் உள்ளிட்ட 11 பேருக்கு பாத்தீங்கன்னா பெருந்துறை அரசு மருத்துவமனையில இன்று இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. ஒரே போதை ஊசியை அடுத்தடுத்த நபர்கள் பயன்படுத்தும் போது ஒருவருக்கு ஒருவர் இந்த மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு இருந்ததால் அந்த நபரிடமிருந்து செலுத்தப்பட்ட ஊசி அடுத்தடுத்த நபர்களுக்கு செலுத்தும் போது அவர்களுக்கு இந்த கிருமி பரவி இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே மஞ்சள் காமாலை பாதிப்பு மற்றவர்களுக்கு பரவி இருக்கும் என அஞ்சப்படுகிறது. தற்போது இரத்த பரிசோதனை மாதிரிகள் மட்டுமே சேகரிக்கப்பட்டுள்ளது. இதன் முடிவுகள் தெரிந்த பின்னரே இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சை தொடங்கும் எனவும் காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி அகமது.